Praise the Lord. அவருடைய அன்பை எண்ணி துதிப்போம். அவர் அன்பு சிறந்தது, அதுக்கு நிகர எதுவும் கிடையாது. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடிசனம் இருந்தாலும் உம்மை விட அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடிசனம் இருந்தாலும் இயேசுவை போல் அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. நான் உங்களை மறந்த போதும் நீங்க என்ன மறக்கவில்லை. நான் கீழே விழுந்தும் நீங்க என்ன விட்டு கொடுக்கலையே. இந்த மனுஷன் மறந்தும் நீங்க என்ன துக்க மறக்கலையே. ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன், உம்மை மாத்திரம் ஆராதிப்பேன். காசு பணம் இல்லாம முகவரி இல்லாம தனிமையில் நான் அழுதத நீ மறக்கலையே. காசு பணம் இல்லாம முகவரி இல்லாம தனிமையில் நான் அழுதத நீ மறக்கலையே. நான் உடைஞ்சு போய் கிடந்தேன், நான் நொறுக்கப்பட்டு கிடந்தேன். என்ன ஒட்டி சேர்க்க நீங்க வந்தத நான் மறக்கலையே. கண்ணீரை துடைத்து விட்டத நான் மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்ன மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்ன மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. அமேசுவே, உம்மை ஆராதிக்க இந்த நாவுகள் பத்தாது. உடைஞ்சு போய் கிடந்தோம், பலவித பற்றாக்குறையில் கடந்தோம். ஆனால் நீர் எங்களை அறிந்து வந்து உங்கள் கரத்தை பிடித்து தூக்கி எங்களை நிறுத்தினதுக்கு நன்றி. இன்னைக்கு அநேக மக்கள் உடைந்து போய் எனக்கு யார் கை கொடுப்பான்னு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. யாரும் கிடையாது, ஆனால் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் இயேசு. இன்றைக்கு கை கொடுப்பார், உங்களை வாழ வைப்பார். காசு பணம் இல்லாமல் இருக்கலாம், முகவரி இல்லாமல் இருக்கலாம், நாளைக்கு என்னன்னு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இவர் உங்கள் வாழ்க்கையில் வந்துட்டாரு, நீங்கள் பெரிய அடையாளமாய் மாறிடுவீங்க. அடையாளமாக மாறும். தொடர்ந்து போது வார்த்தையிலே எங்களை பலப்படுத்துங்க. ஆமென். இந்த காலவேளையிலும் அவருடைய வார்த்தையே நமக்கு ஆதாரம். நீதிமொழிகள் 17ஆம் அத்தியாயம் 22ஆம் வசனம். அந்த வசனத்தில் ஒரே ஒரு வார்த்தை, அதை வாசிக்கும் பொழுது எவ்வளோ அற்புதமான விஷயம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அதை தருகிறார். என்ன தருகிறார்? மனமகிழ்ச்சியே நல்ல ஔஷதம். The cheerful heart is good medicine. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ ஜீவியங்களில் இந்த மனமகிழ்ச்சி இல்லை பாருங்க. ஒருவேளை இன்னைக்கு ஒரு கஷ்டம், ஒரு போராட்டம் இருக்குது, ஒரு பெயின்ஃபுல் இருக்குது, அதை தான் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் இதுவரை நடத்தி வந்தாரே, இதுவரை என்னென்ன நடத்தி வந்தார்? செங்கடலை கடக்க செஞ்சுருக்கிறாரு, எரியோ கோட்டையை தாண்டி இருக்கிறீங்க இல்லையா? பிள்ளையே இல்லை மலடின்னு சொன்னாங்க, ஆனால் அந்த அம்மா போய் தேவ சமூகத்தில் அழுதாங்க.
ஆண் பிள்ளையை ஆண் பிள்ளை வேணும்னு கேட்டாங்க, ஆண் பிள்ளை கொடுத்தாங்க. எவ்வளோ காரியத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செஞ்சுருக்கிறாரு. அந்த மனமகிழ்ச்சி, அந்த காரியத்தை கொண்டு வந்து நம்ம இருதயத்தில் வைக்கல. இன்னைக்கு உள்ள காரியத்தை வச்சுக்கிட்டு போராடிக்கிட்டு அழுதுகிட்டு மனதில் சந்தோஷம் இல்லாமல் சாப்பிட்றது, சந்தோஷம் இல்லாமல் பேசுறது, இது எதை குறிக்குது? ஆரோக்கியம் இல்லாததை காண்பிக்குது. கிறிஸ்தவ ஜீவியத்தில் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். அந்த ஆரோக்கியம் எவ்வளோ முக்கியன்றது எப்படி காமிக்கிறாருன்னா, நீ மனமகிழ்ச்சிக்கு ஃபோக்கஸ் பண்ணாமல் வேறு காரியத்துக்கு ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறன்னா, ஒன்று லிட்ரலாக என்னை மறந்துட்டார், ரெண்டாவது லிட்ரலாக என்னை மறுதளிக்கிறார். இன்னும் சொல்லிட்டே போகலாம் பாருங்கள். லிட்ரலாக நான் உயிரோடு கூட எழுந்து ஜீவிக்கிறேன்றத நீ நிராகரிக்கிற. நான் ஜீவிக்கிற கர்த்தர் என்பதை நீ நிராகரிச்சுக்கிட்டு இருக்கிற. நான் உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுத்துருக்கிறேன், அவர் உங்களை தேற்றுவார். அந்த தேற்றுதலையே நீ அனுமதி கொடுக்காமல் இருக்கிற, அதையும் நிராகரிச்சுட்டு இருக்கிற. இதெல்லாம் அடங்கிடுது. ஸோ இவ்வளோ விஷயம் செய்கிறதுனால அங்கே என்ன நடக்குது? அங்கே பாதிப்பு உண்டாகுது. அங்கே அதனால தான் வியாதி, அங்கே அதனால தான் போராட்டம், அங்கே அதனால தான் இன்னைக்கு பரவலாக ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. அந்த வார்த்தையை நிறைய பேர் புரிஞ்சு கொள்ள முடியல. அதை பார்த்துன்னு உடனே பயப்படுறாங்க. பாண்டேஜ்ன்ற ஒரு வேர்டு. எப்படிப்பட்ட பாண்டேஜ்? கர்த்தரை விட்டுட்டு, கர்த்தர் செஞ்சதை விட்டுட்டு நீ வேற காரியத்தை யோசிச்சுக்கிட்டு இருக்கிறன்னா, அப்போ அந்த வேறு ஒரு உலகம், அதனுடைய அறிவு, அதனுடைய காரியம் உன்னை கட்டிக்கிட்டு இருக்கு. இதுக்கு பேர் தான் பாண்டேஜ். எந்தெந்த இடத்துலலாம் சுகம் வேணும்னா சுகத்தை கத்தரப்பாரு, வெற்றி வேணும்னா கத்தரப்பாரு, உன் முன்னேற்றம் வேணும்னா கத்தரப்பாரு. அதை விட்டுட்டு இன்னொரு வழிக்கு போகிறப்பாரு, தட் இஸ் கால்ட் பாண்டேஜ். நிறைய பேர் பாண்டேஜ்னா பேய் பிசாசு அப்படின்னா அப்படி ஒரு மாதிரி சொல்லி இது பண்ணிடுவாங்க. ஆனால் இது ஆல்மோஸ்ட் என்ன பண்ணும்? இந்த உலக அறிவு வந்து நம்மளை கட்டி அந்த எனிமியினுடைய உலகத்துக்குள்ளே கொண்டு போய், அதனால தான் அவங்க சும்மா அப்படியே வெறுமையாக சொல்கிறது பேய் பிசாசுன்னு. ஆனால் நான் பேய் பிசாசுன்னு சொல்கிறத காட்டிலும் இப்படி சொன்னால் உங்களுக்கு வழங்கும் பாருங்கள். அப்படி சொல்லி பயமுறுத்த விரும்பல. இதை கவனிங்க. நம்ம கர்த்தரை விட்டுட்டு வேற ஒரு காரியத்தில் போகும்போது அது என்ன என் இருதயத்தை கவருது, அது என்ன ஆளுகை செய்யுது, அது என்ன பேச வைக்குது, அது என்ன ஆளுகை செய்ய வைக்குது, அது என்ன அந்த காரியத்துக்கு தீர்மானம் எடுக்க வைக்குது. இதுக்கு பேர் தான் பாண்டேஜ். என்ன காரியம்? கர்த்தரை விட்டுட்டு வேற காரியத்துக்கு போனாலே அது எனிமியினுடைய ஸ்ட்ராட்டஜி. இப்போ இந்த காலை வேளையில் ஏன் உங்கள் வாழ்க்கையில் ஆரோக்கியம் இல்லை? படுத்தா தூக்கம் வரல? ஏன் கையின் பிரயாசம் வாய்க்கலை? இதெல்லாம் என்னென்னா அந்த நல்ல ஔஷதம் மனமகிழ்ச்சி இல்லை. இதுதான் மெடிசன் கிறிஸ்தவ ஜீவிதத்தில். இதை எடுங்க. ஹார்ட் அட்டாக்கு, கேன்சரு, பலவிதமான வியாதிகள், தொல்லைகள், நாசங்கள், மோசங்கள், கொடூர வியாதிகள், வஞ்சிக்கிற காரியங்கள் எதுவும் அணுகாது. இன்றைக்கி கர்த்தரை நம்ம தெய்வமாக கொண்ட ஜனம், ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். இந்த மனமகிழ்ச்சிக்கு பதிலாக என்ன வந்துடுது? முறிந்த ஆவி. அந்த வசனத்தில் கீழே வருது, அதையும் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணுமா. போனில் ட்ரைனஸ் வந்துருச்சுன்னா அது ஆல்மோஸ்ட் அவங்க மரணத்தை நோக்கி போயிட்டுருக்குறாங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு நான் சொல்கிறது புரியுதா? போன் வந்து அப்படி ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருக்கணும், அது காஞ்சிடக்கூடாது. காஞ்சிருச்சுன்னா அப்புறம் ஸ்கின்ல எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று காமிக்கும் பாருங்கள், அதனுடைய டிஃப்ரென்ஸை காமிக்கும். அப்போது இந்த உலர்ந்து போகிறதுக்கு காரணம் எப்படி? ஒரு மரணத்துக்குள்ளே நடத்துது. எதுனா முறிஞ்ச ஆவி. என்ன இன்னும் நடக்கலை, அது பண்ணலை, இப்படி பண்ணல, இப்படி தான் என் தலையெழுத்து. இது முறிஞ்ச ஆவி. இதில் ஜீவனம் பண்ணாதீங்க. இதில் ஜீவனம் பண்ணுவீங்கன்னா அது மரண வழி. ஆனால் மனமகிழ்ச்சி அது ஜீவ வழி. இன்றைக்கி அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். God bless you. Bye-bye.